ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கார் ஃபார் சேல் சிமுலேட்டர் ஓட்ட பார்ட் 12 கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். பார்ட் 12 கேம் ப்ளே வரைக்கும் இந்த சீரீஸ் கண்டினியூஷனாக போயிட்டுருக்குது. ஓகே, இன்றைக்கி நல்ல வேலையாக பசங்க மார்க்கெட் கொடுத்துட்டாங்க. போன வீடியோ பார்க்கலன்னா தயவு செஞ்சு பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன ஆச்சுன்னா, நான் போன வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தான் நான் எடிட் பண்ணேன். காரணம், நான் அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டேன். அந்த ஒரு காரணத்தினால அதுக்கப்புறம் நேற்று தான் அந்த வீடியோ நான் ரிலீஸ் பண்ணியிருந்தேன். ரிலீஸ் பண்ண கொஞ்ச நேரத்தில் 43 வயசு போயிருக்குது. அதே மாதிரி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் லைனாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூவேஷன் புரியும். இவன் ஆரம்பிச்சிட்டான்டா. இந்த மார்க்கெட்டுக்கு வந்தாலே என்ன கருமோன்னு தெரில, இவன் இப்படி லேக் ஆகுறான். ஐ திங்க் போன வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ணியிருப்போம். நம்ம என்னென்ன கார் கலெக்ஷன் பண்ண போகிறோன்னு. இதோ நெகட்டிவ் ஸ்கோப். ஓகே தம்பி, நெகட்டிவ்ஸை நான் தான் சொல்லல, நெகட்டிவ் ஸ்கோப்பெல்லாம் கடிச்சிக்கிட்டே இருக்கும்ண்ணே. 96,000. சரி, ஒரு 75,000 போட்டுப்போம். 7,50,000 சரி. சரி, போயிட்டு போகுது. ஒரு 80,000. ஓகே, போன வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். ஏன்னா உள்ள நிறைய கண்டென்ட் இருந்துச்சு. அது அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். போடு மறுபடியும் ஒன்ஸ் மோராடி. போன வீடியோவில் இந்த இடத்துல நின்ன காருக்கு தான் நான் இந்த மாதிரி தான் ஒருத்தன் மறந்துட்டு இருந்தான். ஐயோ, இவன்ட்டு டாக்குன்னு தொலை மாட்டேங்குது. 5 லட்சம் சொல்கிறான். நம்ம ஒரு 450 கேட்போம். 50,000 கொஞ்சம் குறைச்சி கேட்போம், அவ்வளோதான். ஓகே, போர்ச் இருக்கான்னு அது பார்க்கவே இல்லை பாருங்கள். போர்ச் வாங்குறதுக்கு முன்னாடி வேறு என்ன கார் இருக்குதுன்னு ஒரு 8 பார்த்துக்கிறேன். ஓகே, வேறு எந்த நல்ல காரும் வாங்கலை. சரி, இல்லை. அப்போ போர்ச்சு 2 இந்த ஒன்று வாங்கிடும். 1,43,000 வராது. ஒரு ரேட் இல்லை, 1,20,000 ஒன்றே சொல்கிறேன். அவ்வளோதான். என்ன போயிட்டு பேரம் பேசிக்கிட்டேன். ஓகே, வந்துட்டோமா மார்க்கெட்டை இன்னும் கொஞ்சம் காலி பண்ணிட்டோமா. ப்ரோ அங்கே வெளியே இவ்வளோ கார் நிற்கிது, அதுவே உங்களால் செல் பண்ண முடியல. எதுக்கு ப்ரோ இன்னும் வாங்கிக்கிட்டு அப்படின்னு சொல்கிறது எனக்கு கேட்குது. நம்மளோட இப்போ டார்கெட்டு நம்ம நெகட்டிவ் ஸ்கோப்பை தான் என்ன சொல்கிறது, ஒரு டார்கெட் வச்சுருக்கோம். பேசாமல் ஆடி கார் கலெக்ஷன் பண்ணிடுவோமா, தனியாக ஒரு கலெக்ஷன் ஆடி கார்ஸ் அப்படின்னு. 3 ஆடி வந்துருக்குது, ஒரு 5 ஆடி வரட்டும், விற்று விடலாம். ஓகே, ஆடி கலெக்ஷனுமா, நம்மளது ஒரு ஆடி கார் தான், அதை விட்டுருவோம். எங்கேப்பா நம்ம நெகட்டிவ் ஸ்கோப்பு. ஓகே ஃபைன், இங்கே ஒரு கார் இருக்குது, அதுவும் நம்மள் தான். 2-3 வீடியோவாகவே இது இங்கே தான் நின்றுட்டுருக்குது. நான் போன இடையில் பார்த்தேன், நான் நெகட்டிவ் ஸ்கோப்புக்கு பதிலாக பிஎம்டபிள்யூன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஐயோ, இந்த வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்துச்சு. போயிட்டு போகுது. இவன் யாருங்க, சிவனுங்க கன்றாவே பிடிச்சவனுங்க. ஐயோ, வழி விட மாட்டேங்கிறானுங்கடா, இவனுங்க வழி விட மாட்டேங்கிறாங்க. இப்போ இந்த நெகட்டிவ் ஸ்கோப்பை நான் எப்படி கொண்டு போவேன் சொல்லுங்கள்? எவ்வளோ காசு இருக்குதா நம்மள்கிட்ட? ஐ திங்க் இந்த வீடியோவில் டக்குன்னு செல் பண்ணி விட்டுறணும். எனக்கு ஃபஸ்ட்டு ஃபெராரி நவுத்துவோம். கருமத்தை ஃபெராரி ஜம்பும் வேலை செய்யும். ஸ்கில் பாயிண்ட் வந்துருச்சா? 2 வந்துருக்குது. எல்லாமே வாங்கிட்டோமோ? இல்லை, இது வாங்கணும். ரிப்பேர் ஸ்பீடு வாஷ் கார் வேணாம், ரிப்பேர் ஸ்பீடே இருக்கட்டும். ரிப்பேர் ஸ்பீடு தானே இது. ரிப்பேர் ப்ரைஸ் கார் வாஷுக்கு இன்னும் 2 வேணும். எங்கடா நான் வர்றதுக்கே வழி இல்லாமல் பண்ணிங்க கடைசியில். மனசாட்சிலாம் பண்ணுறானுங்க. இருக்கிற கார் எடுக்கிறதுக்கே எனக்கு நேரம் சரியில்லை. சரி, நேரமே இல்லை. தம்பி வாங்கப்பா. தம்பி இப்படியே நீங்கள் இவன் யாரான்?
அதில் இந்த மார்க்கெட்டு போவோம் கர்மம். இந்த மார்க்கெட்டுக்கு வந்தாலே கொடுக்குற உருப்படியே அது ஒன்று தான். அங்கேயே வந்துட்டேன். இந்த காருக்கு என்ன கலர் அடிப்போம்? இதுக்கு முன்னாடி மஞ்சள் அடித்ததில்ல. அப்போ ஆப்வியஸ்லி மஞ்சள் அடிச்சிட்டோமா? எங்கே நம்ம முன்னாடி இல்லை, அதுக்கு முன்னாடி. ஐயோ ஏதோ சொல்லிட்டுக்கிறேன் நான். இவனுக்கு பாருங்கள் வேலையில் வாங்க. அங்கே சித்திரக்காரர்களை ஏன்டா அப்படி பண்ணுறேன்? பா ஒரு வழியாக எஃபிஎஸ் சரியாயிடுச்சு. நான் தான் சொல்கிறேனே, அந்த மார்க்கெட்டுக்கு போனாலே கருமா அதே தான் நடக்குதுன்னு. நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இருங்க தானே இல்லையா? இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம் இல்லை ஓகே இல்லை எல்லோ வந்து இல்லை. நம்ம இப்போ இந்த கலர் எல்லோ அடிச்சிருவோமா? அவ்வளோதான். அப்படி போப்பா. சூப்பர். தம்பி வாங்க, எல்லோ தம்பி, எல்லோ அடிங்க. சூப்பர். இப்போ நிறைய பேரை விட்டுட்டேன், வந்து பார்ப்போம். அடுத்து நம்ம ஒரு ஆடியை இந்த பக்கம் 3 ஒட்டுக்கா சேல் போடுவோம். ஆடியை மட்டும் தனியாக, அது கலெக்ஷன் காரில் ஒட்டுக்கா சேல் பண்ணுவோம். எப்படி போச்சு சேல் பண்ணுமோ அதே மாதிரி. தம்பி பார்த்து சூப்பராக பண்ணுறா. ஓகே, இந்த இடத்துல ஒரு கார் நிறுத்திக்கணும். அப்போ தான் வசதியாக இருக்கும். மார்க்கெட் தம்பி எங்கப்பா? ஆடி வெள்ளிக்கிழமையில் ஆடி காரில் இந்த வாரம் ஆடி வாரம் சிறப்பான 3 தரமான ஆடிகளை இப்பொழுது நான் சேல் செய்ய போகிறேன். அந்த மாதிரி தான் இருக்குது. அடினா அடி, இந்த கர்மம் முடிச்ச அடி ஸ்கிட்டாகி தொலையுது. இந்த ஆடியை நம்ம ரிபப்ளிக் டே செலிப்ரேட் பண்ணும் விதமாக இந்த 3 ஆடிக்கும் நம்ம கொடி கலர் கொடுக்க போகிறோம். கொடி பறக்குதான் பாம் 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 அப்படின்ற மாதிரி. முதல் காராக இந்த ஆடிக்கு நான் முட்டு சொருனான்டா. இவன் யாரான் இப்படி லேகாகிறான் கர்மா முடிச்சவன். ஓகே, இந்த காருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம என்னது ஆரஞ்சு கலர் கொடுக்க போகிறோம். ஆரஞ்சு அற்புதம். எங்க ஆடிக்கு அதுக்கு ஆரஞ்சு நல்லா இருக்குதா பாருங்க. அப்படியே ஆரஞ்சு நான் நினைக்கிற மாதிரி இல்லை. உன்னை செத்தடா நீ. ஏதோ மாதிரி இருக்குது. பார்ப்போம், கார் வாஷ் பண்ணாச்சு நினைக்கிறேன். பாப்பா இங்கேயே இந்த கார் நிற்கட்டும் பாப்பா. தம்பி அற்புதமாக நீங்கள் இப்படி ஸ்கிட் ஆகுறீங்க. எங்களை அப்படியே லைட்டாக இந்த பக்கம் இப்படி வாங்க. நீங்கள் இப்படி நின்னுங்க. பேக் இப்படி அவ்வளோதான். இந்த இடமே கொஞ்சம் கன்சிஸ்டன்சியாக தான் இருக்கு. நைஸ். எங்கப்பா இன்னும் ஒரு கார் இந்த இடத்துல நிறுத்த முடியும், நிறுத்திக்கலாம். நம்ம போயிட்டு நம்மளோட பர்சனல் கார் முதல் கொண்டு வந்துடணும் கைஸ். ஏன்னா அப்போ தான் சரியாக இருக்கும். இந்த கார் வேணாம், இந்த கார்லாம் எடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? ஏன் ப்ரோ இப்போ பர்சனல் கார் எடுக்கிறீங்கன்னா அது ஒரு ரீசன் இருக்குது. இவனுங்க எப்படின்னாலும் அந்த கொஞ்சம் தூரம் அந்த பஸ் ஸ்டாப் தம்பி பாருங்கள் எப்படி பறக்கிறான், எப்படி லேக் ஆகுறான். கடைசியில் நெய்பர் வீட்டுக்குள்ளே வந்து சொருவிட்டேன். ஆனால் இன்னமும் பார்த்தீங்கன்னா முஸ்டாங்கே நமக்கு கிடைக்கல. நல்ல வேலை அந்த முஸ்டாங்கே செல் பண்ணிட்டேன். இல்லைன்னா இந்த வீடியோலையும் கூட நம்மளால் செல் பண்ண முடியாது. நம்ம எங்கே போகிறீங்கன்னு எனக்கே தெரில.
இருடா தம்பி பின்னாடி வாப்பா. எங்க ஓகே இந்த இடத்துல இப்படி நிறுத்திப்போம் காரை. தம்பி பேங்க்கு தம்பி இப்படி பண்ணிங்கன்னா எப்படி தம்பி? ஓகே நம்மள்ட்ட இப்போ கொஞ்சம் மணி இஷ்யூவாக இருக்குது. ஜஸ்ட்டு எப்படி சொல்கிறது, வெறும் 16 லட்சம் இருக்குது. ஓகே வெறும் 16 லட்சம் வச்சுருக்கேன். நீ சொல்லலாம், நீங்கள் எனக்கு சொல்கிறது வெறும் 16 லட்சமா? சரிடா அப்படின்றீங்க. என்ன ஆங்கிள்? ஓகே இந்த ஆங்கிள் வச்சுப்போம். நைஸ். கார் பறக்குது, ஆனால் எப்படியோ ட்ரிப்ட் அடிக்குது. இப்படியே இருக்கணும். காரை விட்டு கொஞ்சம் தூரம் ஃபோக்கஸ். இப்படி இருந்தால் போதும். இது ரொம்ப இப்படி இதுதான் கரெக்டாக இருக்கு. இப்படி சொல்கிறது இப்படி இது கரெக்டாக இருக்குதா? இப்போ இப்படி வைக்கிறேன்னு வைங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும்? இதெல்லாம் நல்லாவா கைஸ் இருக்குது? ஓகே அதனால் தம்பி பெயிண்டிங்க, ஐயோ இது என்ன கலர் சொன்னோம்? ஒயிட் கலர் அடித்தா பிளாக்கு. இது மட்டும் அடிக்கணும். ஒயிட்டுன்னு தெரியாத அளவுக்கு பண்ணுறானுங்க. பண்ணுங்கடா பண்ணுங்க, எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஸ்மால் லைட் செக்கிங் ஒயிட்டு தான். ரிபப்ளிக் டே செலிப்ரேஷனுக்காக இந்த காரை நான் கொடி கலரில், எப்படி சொல்கிறது, கொடி கலரில் செல் பண்ண போகிறேன். இவனுங்க ஒரே கார்லேயே 3 கலர் 4 கலர் அடிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். கீழே அது என்ன ஏன் கொடுக்கலன்னு தெரியல. மேபி அப்படி கொடுத்தா எப்படி ஆப்ஷன்ஸ் வைப்பானுங்க, அப்படியே கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி அவங்களுக்கு தோணியிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இருக்கிற ஆப்ஷனையும் அவனுங்க இன்னும் ஒழுங்கப்படுத்தலை. இதில் இல்லாத ஆப்ஷனை பற்றி நான் யோசிச்சு பாருங்களேன். ஒரு கலருக்கு வச்சு ஒரு காருக்கு 4-5 கலர் வச்சு சூப்பராக இருக்கும்ல. என்னடா 2 கார் கூட பத்தலையா? ஆடி காரே சின்ன கார் தான், இதுவே பார்க்குறது போட்டு இதை நான் முடிச்சிட்டாங்க எப்படி நிறுத்திருப்பேன். பா வந்துடுறோம் அடி. இல்லை கைஸ், ஆடி காரே வரமாட்டேங்கிறான். இல்லை வராது. இவனுங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே இருந்துட்டு போகுது. இப்போது இந்த இடத்து இப்போ நான் என்ன பண்ண தெரியுமா, இந்த காரை எடுத்துட்டுவேன். எனக்கு அது அப்படியே ஓகே. நீங்கள் ரைட்டே ஆகிடுச்சு, வந்து காலையில் பார்த்துப்போம். நம்ம வேறு அதிகமாக டேவை ஸ்கிப் பண்ணினா தான் தலைவன் மார்க்கெட்டே கொடுப்போம். ஓகே இப்போ இந்த காரத்துக்கே இந்த இடத்துல நிறுத்திப்போம். எனக்கு இப்போ ரொம்ப ஒரு டவுட் இருக்குது, அது மட்டும் காலையில் வந்து கிளியர் பண்ணிக்கிறோம். அற்புதம், நம்ம இப்படி தான் நம்ம லேக் ஆகணும். லேகுனா லேகு, உங்கள் வீட்டு லேக் இல்லை, எங்கள் வீட்டு லேக் இல்லை, அப்படி ஒரு நாராசமான லேக். ரிவர்ஸ்லேயும் போஸ்ட்டு போட முடியுது. இந்த கார் தான் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா ஸ்பீடு பறக்குது, வண்டி தொட்டா பறக்குது. இந்த வண்டி சூப்பர்ரா, முன்னாடியே காட்ட மாட்டிங்க நீங்கள். அப்புறம் நானும் கண்டமேனிக்கு வண்டி ஓட்டுறேன். எத்தனை என்ன வருஷம்லாம் போட்டால் வண்டி தாங்குமா அப்படின்ற அளவுக்கு இருக்குது. இப்படி காட்டுங்களாப்பா. இவனுக்கு என்னன்னா கேமராங்களே மாற்ற மாட்டானுங்க போல. போடு நெய்பர் ரொட்டிக்கு வந்துட்டு மாற்றிருக்கூடா தம்பி. நம்ம வீடியோ எங்கப்பா இதில் போன வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு டைம் மட்டும் தான் நெய்பர் வீட்டில் தூங்கியிருப்பேன். ஓ எந்த பக்கம் வந்துட்டோமா, ஒரு யூட்டன் போட்டேன். இப்படி போவோம், அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் வெளியவே வந்துட்டேன் நான். இப்போ நேராக போனால் நம்ம ஓடு. ஓகே அது வந்துச்சா நம்ம ஓடு. எங்கே தம்பி, நான் வேறு பிஸ்தா மாதிரி இப்படி திரும்பன்னு வேறு பேசியிருக்கேன். இப்போ கேமரா அங்கே வரல, மாத்திர ஆப்ஷன். ஏ தூங்கு
இன்றைக்கி ரூபா கூட சம்பாதிக்காமல் 6,50,000 தண்டமாக செலவழிச்சிருக்கேன்னு சொல்ல மாட்டேன். அது வந்துட்டு அடுத்த நாளுக்கு அவங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டேவே ஆகிடுச்சு. இங்கே தம்பி கரண்ட்னா ஓகே. அதுக்கு முன்னாடி அன்பெய்டு பில்லுன்னு காட்டுது. ஓகே தம்பி டேப் ஆடுறா. சூப்பர் தம்பி. லேக் ஆகுறீங்க அருமையாக. இப்படி கை நடந்துச்சுன்னா இப்படி வேலை நடக்கும். ஐயோ டி இருக்கிறட்டவே என்னை ஒன்றும் பண்ண முடியல. இவன் வெளில வேறு வந்து தொலைய மாட்டேங்கிறான் நேரம் பார்த்துட்டு. தம்பி வெளில வந்துட்டியா? பேசி போ. பில்ஸ் இருக்குதா? அங்கே போ. அங்கே பேன்ற ஒரு ஆப்ஷன். டே வாடா. ஓகே அவ்வளோதான். வெறும் 15 லட்சம் தான் வச்சுருக்கேன். ஐயோ வாடா. சீக்கிரம் பறந்து செல், விரைந்து செல், வேகமாக செல். ஐயோயோ நான் அங்கே பார்த்துக்கிட்டே வந்தேன். நம்ம இப்போல்லாம் ரோட்டில் ஓட்டுறத விட இந்த மாதிரி புல்லுத்தாரில் தான் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். இவன் பாருங்களேன், இந்த காருக்கு மட்டும் கர்ம பிடிச்சவன் கேமராங்கள் மாற்றவே மாட்டான்றான். ஓகே, நம்ம இப்போ ஒரு டெஸ்டிங் ஒன்று போடுவோம். நம்ம எப்படி பெட்ரோல் போடுவோன்னு நான் அது எப்படி சொல்கிறது. நம்ம ஒரு கிளிக் பண்ணி பெட்ரோல் போடுவோமா, காருன்ற ஆப்ஷன் வந்துச்சுன்னா. இப்போ எனக்கு என்ன சொன்னிருக்கேன்னா, இந்த இடத்துல பெட்ரோல் பேங்க் இருக்குது. இதில் போய்ட்டு நம்மளால் பெட்ரோல் போட முடியுமா? பெட்ரோல் பேங்க்கில் பெட்ரோல் போடாமல் பின்ன என்னடா போடுவேன் அப்படின்னு கேட்குறது புரியுது. ஏன்னா ஒயிட் கார் ஒன்று இந்த இடத்துல நின்று அது பெட்ரோல் போட்டுச்சு. அதனால் எனக்கு ஒரு டவுட்டுப்பா. நான் கருப்பு டிஷர்ட் போட்டிருக்கேண்ணா. ஏங்க அது ஏன்டா நான் எந்த இடத்துக்கு போனாலும் வரீங்க, எனக்குன்னே வருவீங்களாடான்ற. இருங்க, காரை எப்படி கரெக்டாக நிறுத்திப்போம். கொஞ்சம் பேக் வருவோம். பேக்கடா. ஓகேடா. ஆர்ஃபார் செயல்களில் முதன் முறையாக பெட்ரோல் போடுகிறான் ஆர் சந்தோஷ் அப்படின்னு சொல்லி டைட்டில் போட்டு விட்டுலாமா? ஏண்டா பெட்ரோல் போடுறது ஏதோ பெரிய அதிசயமே பண்ணுறான் தம்பி. ஆடு சூப்பர் தம்பி. இப்படி ஒவ்வொன்றா நான் அழுத்தி எந்த ஜென்மத்தில் ஃபில் பண்ணுவேன். ஓகே, இன்னும் அவ்வளோதான் ஃபில் வந்துரு. அவ்வளோதான் ஃபில் ஆகிடுச்சு. ஃபில் ஆனதுக்கப்புறமா எங்கே போயிட்டுருக்குது? எங்கடா போய்கிட்டே இருக்குது தம்பி எங்கேப்பா அனுப்பிங்க நீங்கள்? அது பாட்டு போய்கிட்டே இருக்குது. அவ்வளோதான், நின்றுச்சு. அதுவே முடிஞ்ச வந்துருச்சு. அருமை. ரொம்ப நாள் இருக்கும் இந்த இடத்துல கார் வாஷை கூப்பிட்டு. இப்போ விட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என் எம்ப்ளாயே எல்லாமே பார்த்துக்குறான். அப்புறம் என்னத்துக்குடா நான் விடணும்? இந்த கேமில் என்ன பண்ணியிருக்கலாம் தெரியுமா? இந்த கேம் பார்த்திங்கன்னா நம்ம மட்டும்தான் விளையாடுற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல ஒரு ரோட்டில் ஒரு ஈக்காக்கா கூட இல்லை. சொல்கிறது புரியுதா? இவன் இந்த இடத்துலலாம் காரை விடலாம், பஸ்ஸை விடலாம், லாரியை விடலாம். இவன் என்னன்னா ஓப்பன் வேர்ல்டாக இருக்குது. நம்ம மட்டும்தான் இருக்கோம். ஓகே, போயிட்டு போகுது. அது எப்படி இருந்தால் நமக்கு என்ன? ஓகே, அங்கே ஒரு மஞ்சள் கலர் கார். சூப்பர், அருமை தம்பி. திருப்புங்க தம்பி. இந்த கார்லாம் விற்று எந்த வீடியோவில் வைப்பேன்னு எனக்கே தெரியல. கடைசியில் நிறுத்திப்பேன் இப்படி. சூப்பர் தம்பி. இதுக்கு மேலே போவாதா? அருமையாக நிறுத்தியிருக்கோம். சூப்பர், நைஸ். இப்போ மறுபடியும் எங்கேருந்து அங்கே போகிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, இந்த கார் எடுத்துக்கிறேன். இந்த கார் எடுத்துக்கிட்டேன். இங்கேருந்து இந்த இடத்துக்கு நான் என்ன பிளான் பண்ணினேன்னு எனக்கே தெரியல. எப்படியோ பண்ணேன், ஆனால் அது எனக்கே வந்துடுச்சு. சூப்பா கார் மார்க்கெட். என்ன கார் எடுப்போம்? இன்னொரு ஆடி கார் இருக்குது, இங்கே எடுப்போம். ஓகே, இந்த ஆடி கார் எடுத்துப்போம்.
ஸ்போர்ட்ஸ் கூட இந்த வீடியோவில் இன்னொன்று கிடச்சா அது கூட எடுத்துக்கலாம். இந்த கேமில் நிசான் ஜிடிஆரே ஒரு வாட்டி கூட மார்க்கெட்டில் வரல. எனக்கு தெரிஞ்ச ஆக்ஷனில் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரேஸில் நிசான் ஜிடிஆர் பார்த்தேன். அதுதான் திருப்படாடி திருப்படா சூப்பரா அற்புதமாக திருப்பிட்டீங்க. இப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கோசரம் அது வந்து ரிவர்ஸில் போட்டிருக்கிறேன் பாருங்கள். இன்னும் மிச்சோடு இருக்குது. நாங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. அருமை தம்பி, இப்படி கொஞ்சம் பேக் வாங்க. இந்த காருக்கு லைட்டாக பச்சை கலர் அடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா குடிக்க பச்சை கலர் தான் இருக்குது. என்னடா இப்படி நோட்டினா இப்படி ஒரு கலர் வருது. இப்படி என்னடா பச்சை இது பார்க்கவே சகிக்கலை சிக் அப்படின்ற மாதிரி இருக்குது. தம்பி தம்பி ரோவராக போனீங்க. இப்படி கொஞ்சம் லைக் அருமை தம்பி சூப்பர். பிளடி பக்கெட்டில் சொல்கிற மாதிரி கலர் ஒவ்வொன்றும் ஒரு ரகம். ஸோ ஓகே, இப்போ நம்ம அருமையாக இது எல்லாத்தையும் செல் பண்ண போகிறோம். திங்க் ஐயோ போடு 6 FPS கேம் ஓடிட்டுருக்குது. எப்படி லேக் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியுதா? 10 வந்து எம்மாம்மா தம்பி 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 இப்படி நீங்கள் லேக் ஆனீங்கன்னா நான் என்ன தம்பி பண்ணுவேன்? இப்படி லேக் ஆகிறோம். ஐயோ காண்டவா, ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. வந்துட்டானாப்பா. டே வாங்கடா தயவு செஞ்சு கரும முடிச்சவனுங்களா. இப்படி லேக் ஆகுறீங்க. இப்போ கரெக்டாக இருக்குது பண்ணுறாடி. ஐ திங்க் அந்த ஒயிட் கலர் நான் என்ன பண்ணேன். எனக்கு ஆரஞ்சு மட்டும் பர்ஃபெக்ட் கண்டிஷனாக இருக்குதான்னு பார்த்துக்கிறேன். இதுவும் டேமேஜ் இருக்குது. நம்ம வெறும் கலர் மட்டும்தான் அடித்து வச்சுருக்கோம். நம்ம எதுவுமே பண்ணலை. அடுத்து இதையும் பண்ணுறா. எவ்வளோ நேரம் ஆகும்? சரி விடுங்க, வந்துட்டே விடுவோம். ஜானியை நம்பி விட்றாண்டி. அதுக்குள்ள அவனே முடிச்சிட்டான். சரி விடு, நம்பி விட்டுருக்கான். அச்சுச்சோ அடே அடே இருங்கடா இருங்கடா டே என் காருங்கடா. அப்பாடா கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன். சும்மா சொல்லணும் சார் என்னை நம்பி விட்டுட்டீங்க, நான் இப்படி தான் விளாடுவேன் அப்படின்றோம். இருங்கடாடி இவன் கொஞ்ச நேரத்தில் மரண பேதியை காட்டிட்டான். டே பண்ணுறா நீ வா. நான் அப்படியே போயிட்டு அந்த இடத்துல விட்டுட்டு வந்துடும். நம்ம காரை பண்ணிட்டுக்கிறோம். நாரி பண்ணி முடிச்சாச்சு. தம்பி வாப்பா, நீயும் வாப்பா. அப்படியே பேக் வந்து இப்படி வந்து ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலரா நிறுத்துவோம். இப்படி ஓகே நிறுத்தியாச்சோம். எனக்கு இன்னுமே இந்த ஆஃபீஸ் எப்படி பெருசாக்குறதுன்னே தெரியல. ஆஃபீஸ் எடிட் முடிவு 1 லாக். இன்னும் 10 வீடியோ பார்த்தா தான் ஆஃபீஸ் எடிட் மோடே வருமா? நான் மொல்லமாக ஆஃப்லைனில் பார்த்துக்கிறேன். போடா பைத்தியக்கார பையல, மனசாட்சி இல்லாத பையன். சரி கைஸ், நான் எழுதி இப்போ கார் மாறிட்டு வந்து எனக்கு தெரியல. போயிட்டு போது இந்த ஃபெராரியம் போனால் அப்படியே சரி போனால் பார்த்துருவோம். என்ன 5 மணி ஆகிடுச்சா? சரிங்க அப்படியே தூங்கிட்டே நான் வந்துடுறேன்க்கா. நாளைக்கு தூங்கிட்டு வந்துடும். டக்குன்னு டேவை ஸ்கிப் பண்ணோமா? நாளைக்கு வந்து நாளைக்கு மீன்ஸ் இந்த வீடியோவில் நாளைக்கு 3 காரையும் செல் போட்டுடலாம். ப்ளஸ் இருக்கிற நம்ம எல்லா காரையும் செல் போட்டுடலாம். இந்த 3 ஆடிக்காரை செல் போட்டாலே மேக்ஸிமம் ஒரு 5 லேக்ஸா? ஒரு காரே 5 லேக்ஸ். இன்றைக்கி 80,000 செலவு பண்ணியிருக்கேண்ணா. ஏன்டா ரிப்பேருக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கே எனக்கு 80,000 வருதா? சீரியஸ்லி ப்ரோ, ரிப்பேருக்கும் பெயிண்ட்டுக்கும் முறைய 80,000 வந்திருக்குது. எப்படி 80,000 வந்திருக்குது? அப்படியே ரிவேஸ்லேயே ஓட்டுவான்டா இந்த சந்தோஷ். எப்படி ரிவேஸுன்றான். ஐயோ
ஓர வாய் விட்டு சொருவினான்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். ஓகே, இன்றைக்கி கார் மார்க்கெட் இருக்குது. ஐ திங்க் இன்றைக்கி என்ன கார் மார்க்கெட்டே காலியாக கிடக்குது. ஓ இருக்கா, தூரத்துலேருந்து பார்த்ததுனால காலி தெரிஞ்சு. என்னடா பண்ணிட்டுக்கிறீங்க காரை வச்சு? இங்கே பார்த்தீங்கன்னா காரை வச்சு ஃபன் பண்ணிட்டுக்கிறானுங்க. தம்பி இது வந்து ஸ்கோடா கார் மாதிரியே எல்லாம் ஷேப் படுத்துருக்காங்க. போடு, ஃபைனலி முஸ்டாங் இன்றைக்கி தான் கொடுத்துருக்குறான். இத்தனை ஜென்மமாக நான் வெயிட் பண்ணுவேன். மறுபடியும் மீண்டும் ஒரு ஆடி காய்ஸ். அப்போ ஆடி செல் பண்ண வேணாமா? ஆடி கலெக்ஷனில் வச்சுப்போமா காய்ஸ்? இன்னும் ஒரு கார் வந்தோடனே ஆடி திருவிழா போட்டு விட்ருவோம். இது நெகட்டிவ் ஸ்கூப் தானே? ஒரு மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவ் ஸ்கூப்பாச்சு கிடச்சிருது ஃப்ரெண்ட்ஸ். 87 சொல்கிறானா? டே 75டா டேன்றான். அக்கா 75கா? 75 இல்லை, அவ்வளோதான். நைஸ். லம்போகினி ஒன்று இருக்குது, அதையும் வாங்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. பக்கத்தில் இன்னொரு நெகட்டிவ் ஸ்கோப் இருந்துச்சா? அந்த நெகட்டிவ் ஸ்கோப்பா ஸ்கோடாவா? இது மேலே இருக்கிறது இது ஸ்கோடா தெரியுது, இதுவும் ஸ்கோடா மாதிரி தான் இருக்குது. பின்னாடி பார்த்தா தெரிய போகுது. ஆமாம், ஸ்கோடா. சுப்ரா, ஆடி, முஸ்டாங் இதெல்லாம் லம்போகினி இது எல்லாத்தையும் வாங்கணும். முதல்ல ஆடி காரை வாங்கிப்போம். ஆடி கார் இது என்ன கார் கவுத்து போட்டு கிடக்குறா? சரி போயிட்டு போகுது. அந்த கார் யார் வாங்குறா? 5,75,000 5,70,000 ப்ரோ. அவ்வளோ தர முடியாது. 5,30,000 தான் விட்டா 6 லட்சம் போல. மனசு வச்சிருக்கா கொஞ்சமாச்சு. 6 லட்சம் 7 லட்சம்ன்றவான் போல. கொஞ்சம் வழி விட்டு தூரமாக நிப்பாட்டிப்போம். ஓகே, 2 போச்சு பாருங்கள், அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்குதா? ஓகே, லம்போகினி வாங்கிப்போம். இந்த வீடியோவில் இதெல்லாம் செல் பண்ணிடணும் டக்கு டக்குன்னு. 6,63,000 ஏன்டா இப்படி விற்கிறீங்க அநியாய ரேட்டுக்கு? ஆடு விட இந்த கார் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரேட் அதிகமாக இருக்குது. இந்த லம்போகினி தான் இந்த கேம்லேயே அதிக ரேட்டு. போயிட்டு போஸ். ஓகே, லம்போகினி. சுப்ரா முஸ்டாங் வாங்கிடும். சுப்ரா முஸ்டாங். சுப்ரா நல்ல கண்டிஷனில் இருக்குதா? ஓகே, 60,000ன்றானா? டே 50,000டா. என்னடா சொல்கிற? சூட்டபிள் ப்ரைஸா? அடி 5,000டா சேர்த்து கொடுக்குறோம் போடா. வாங்கி கட்டு கொடுத்துருவான். ஓகே, சொன்ன மாதிரியே கொடுத்துட்டான். இவன் இப்படி எஃபிஎஸ் கொஞ்சம் கொடுத்தா பரவாயில்ல. பக்கி பையன் கொடுத்தே தொலைய மாட்டேங்கிறான். காய்மா சரி ஓகே. நீ வழியை விட்டு தொலைங்கடா. இவனுங்க யாருங்க இவனுங்க காமெடி பண்ணிட்டு. ஓகே, இந்த இடத்துல நிறுத்திக்கிறான். சூப்பர் தம்பி, சூப்பர். இன்னைக்கு ஏனே தெரியல கருமத்தை எஃப்எஸ் கண்டவே நீங்கள் ட்ராப் வாங்குறான். இதில் யார் இவங்களா? 35. நான் நேரத்துக்கு 40 கேட்டிருப்பேன். 30,000 ஒரே டீல். சூப்பர் தம்பி. இந்த காரோட ரேட்டு 35. இப்போ நான் ரெக்கார்ட் ஆகிக்கிறதும் 35. கரெக்டாக 35 நிமிஷம் ஆகிடுச்சு. ஐயோ, இந்த காரை நான் அவ்வளோ பெருசாக இருக்குது. அதனால தான் 4 காருக்கு மேலே எடுக்க முடியல. தவுப்பார் அது எப்படி எதிரில் ஸ்கோடா? ஓகே, டக்குன்னு இந்த காரை மட்டும் அப்படியே செல்லிங் போட்டு வந்துடுறான். எங்க கேஸ் கொஞ்சம் அப்படி வா. இருங்க அப்படி வாப்பா. இந்த கார் செல் போட்டுருவான். அதுக்கப்புறம் அந்த என்னது அந்த ஆரஞ்சு மட்டும் நான் போன வீடியோவில் நிறுத்தியிருப்பேன்.
அதையும் வந்துட்டு அப்படியே எடுத்துட்றான். கலெக்ஷன்காரனா டீசெண்டாக வைடா, இப்படி கண்டமேனிக்கு அந்த காரை வைக்கிறியடா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் பார்த்துப்பான். அப்படிப்பட்ட கலெக்ஷன்ஸ் கார்ஸை நான் எந்த இடத்துல நிறுத்துகிறேன் அப்படின்றத பார்க்க தானே போகிறீங்க. இந்த கலெக்ஷன் கார்லாம் எங்கே நிறுத்துறேன்னு இஜிட்டோ பழக்க தோசத்தில் இவ்வளோ தூரம் வந்துட்டேனே நான். திரும்ப பாப்பா, இவ்வளோ தூரம்லாம் நமக்கு வேலையே இல்லை. இதை டக்குன்னு செல் போடுறோம். 6,00,000க்கு வாங்கினோமோ 6,30,000க்கும் வாங்கினோம். டப்புன்னு இதை செல் போட்டுருவோம். சொன்ன மாதிரி அந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட் ஆகுது. ரீபப்ளிக் டேக்கெல்லாம் பண்ணுறீங்களே ப்ரோ, சொன்னீங்களே ப்ரோ அப்படின்னா நான் சொல்கிறது தான் செஞ்சிருவோமா? அடே இவ்வளோ காசு வச்சுருக்கிறேன் நான். எங்கப்பா வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே இருக்கான். இது என்ன கார்? இது ஆடி கார் இல்லைடா சைக்கோ பையா, ஆடி கார் இல்லைடா. ஆடி கார் ஏன்டா இப்போ கொடுக்குறீங்க? லாடு முடிச்சுட்டாங்க டேஸ்கோப்பா. இது என்ன கார்? லம்போகினியா? எவ்வளோக்கு வாங்கிருக்கேன்? 6,20,000. 2 million கைஸ். 20,000, 2 லட்சம், 20 லட்சம் புட்டின் சேல். அவ்வளோதான். வரவங்களாம் அப்புறம் இந்த ஆடிக்கார் எங்கே ப்ரோ அப்படின்னு கேட்பாங்க. ஐ திங்க் நம்மகிட்ட ஒரு ஐடியா இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், இதெல்லாம் எங்கே வச்சிருவோம்னா கேஸ் ஸ்டேஷன் வச்சிருவோம். கேஸ் ஸ்டேஷனில் இருக்கிற ஆடிக்கார்லாம் கலெக்ஷன் பண்ணுவோம். ஆடிக்கார் கலெக்ஷன் பண்ணுற அளவுக்கு என்ன துட்டு இருக்கான்னு கேட்குறீங்க? இப்போவே என்கிட்ட துட்டே 2 லட்சம் தான் இருக்குது. ஐயோ, இந்த நிலைமையில நான் ஆடிக்கார் கலெக்ஷன் பண்ணிட்டுக்கிறேன். தேவையா நமக்கு? இது நமக்கு தேவையா சொல்லுங்கள். நான் அந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது பாருங்கள். எங்கள் தம்பி கேப் வச்சுருக்கீங்களா? எங்களா 4 பேர் போயிட்டு வரலாம் போல் அந்த கேப்பில். இவனை நம்பி நான் முன்னாடி பின்னாடி போன மாட்டேங்குது. இந்த இடத்துல கொஞ்சம் போயிடுவாப்பா. 5 கார் நிறுத்துகிற அளவுக்கு இடம் இருந்தால் போதும். ஓகே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நிறுத்திட்டு காட்டுறேன் எந்த இடத்துல நிறுத்தணும்னு நானே இன்னும் டிசைட் பண்ணலாம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிற எல்லா காரையும் நான் வந்து நிறுத்திட்டேன். இந்த பெட்ரோல் பங்க்குள்ளே தான் நிறுத்தியிருக்கிறேன். எங்கடா அதை ரிவீல் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்கிறேன். இப்போ கடைசியாக 4வது கார் மட்டும் நான் நிறுத்தலை. அது நிறுத்த போகும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல, அது வெளிச்சத்தில் காட்டலாம், ரிவீல் பண்ணலாம், ஏன் இருட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் ஐடியாவில் இருந்தேன். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, லம்போகினிக்கு ஆள் வந்துட்டாங்க. தம்பி 2 மில்லியன் தான். எவ்வளோ சொல்கிற நீ? கரண்ட் ப்ரைஸ்லாம் வாங்குன்ற. அவ்வளோதான் போயிடுச்சா? இப்போ நம்மள்கிட்ட 4 மில்லியன் இருக்குது. உங்களா பைத்தியார பசங்களா, இந்த காரணி எவ்வளோ அடி வாங்குன்னு தெரியல. இது பேசாமல் கவுட்ருக்கு போயிட்டு வர மாட்டேங்குது, ரிப்பேருக்கும் போக மாட்டேங்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தூங்குவோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 லட்சம் 10,000, 11,10,000 செலவு பண்ணி இருக்கிறோம். ஆனால் 2 லட்சம் மட்டும்தான். ஃப்ரெண்ட்ஸ் ஒரே நிமிஷம் அந்த வீடியோ கொஞ்சம் பேக் போயிட்டு வாங்க. ஏன் சொல்கிறேன்னா 11,10,000 வந்துட்டு நம்ம சம்பாதிச்சது 12 லட்சம். சரி நம்ம சம்பாதிச்சது வந்து பார்த்திங்கன்னா 20 லட்சம் கிட்ட. அப்படி நான் என்ன கார் செலவு பண்ணிட்டேன்? இந்த 2 ஒரு ஆடி கார் எவ்வளோ? 6 லட்சத்துக்கு நான் கிட்டத்தட்ட 2-3 கார் வாங்கியிருந்தேன். இன்றைக்கி ஆக்ஷன் இப்போ 12 மணிக்கு ஆக்ஷனா? பாப்பா ஆக்ஷனில் அப்படி என்ன தான் கார் விட்றான்னு. ஐ திங்க் இப்போ கூட உங்களுக்கு சரி பண்ணியிருக்க மாட்டான். அவனா அவ்வளோ பெரிய அறிவாளியா? அந்த காருக்கு இன்னும் எப்போ டியூனிங் பண்ண போகிறேன்னு தெரியல. டக்குன்னு இந்த கார் ரிப்பேர் பண்ணிட்டு கொஞ்சம் வேகமாக திருப்படாரி. அவ்வளோதான். ஒரு
ஃபெராரியெல்லாம் 2,00,000 தான். அதெல்லாம் நான் வந்துட்டு எப்படி என்ன கலெக்ஷனில் வைக்கல, இந்த ஆடிக்காரை கலெக்ஷனில் வச்சுருக்கேன். தெர் இஸ் நோ ப்ராப்ளம். சூப்பர் தம்பி. அப்போ இந்த காருக்கு என்ன கேடு இருக்குது? நைஸ் நைஸ் நைஸ். இந்த மாதிரி கார்ஸ் தான் வேணும். ஆனால் இந்த காருக்கு நான் ஒரு நல்ல கலர் அடிக்கணும். எங்கடா இந்த கார் நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த என்ன கலர்னு தெரியல. ஐ திங்க் ஒயிட் இருக்காது. ஒயிட் இருந்தால் எனக்கு கொஞ்சம் ப்ரௌனிஷ் கம்மியாக இருக்கும். அப்படி ஒயிட்டாக இருந்தாலும் நமக்கு இந்த காரம் கலரில் வேறு கலருக்கு இருக்குது. இந்த கலர் இந்த காருக்கு வைப்போம். ஓகே நைஸ். என்னடா கார் இப்படி மொட்டை கலரில் இருக்குது, நான் நல்லாவே இல்லையே அப்படின்னா நல்லா இருக்காது. காரணம் போடா, இதுக்கு இன்னும் தூசி தட்டுற வேலை இருக்குது. ஐ மீன் என்ன சொல்கிறது, அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. ஓகே தம்பி வாப்பா. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட 3 கார் நிற்கிறத பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? ஏன்னா இதுக்கப்புறம் அந்த கார் எங்கடா நிறுத்தோன்னா நம்மளோட அறிவுத்திறனோட சரி நம்மளோட அறிவு திறமையை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஓகே ஓகே கொஞ்சம் பேக் வாப்பா. நைஸ். அப்படியே இது போல் வச்சுருவோம். அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஐ மீன் தம்ப்நெயிலுக்கு. அவ்வளோதான். அடுத்து டக்குன்னு நெகட்டிவ் ஸ்கூப்பை மட்டும் கொண்டு வந்துட்டு நம்ம இந்த வீடியோவை அந்த நெகட்டிவ் ஸ்கூப்பையும் ஒரு ஸ்டில் எடுத்துகிட்டு வீடியோ முடிச்சிக்கலான்றேன். ஏன்னா இப்போவே 37 நிமிஷம் தாண்டிருச்சு. ஐ மீன் கரெக்டாக எக்ஸாக்டாக 37 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுற நேரம் வந்து 3/4 மணி நேரம், ஐ மீன் 45 நிமிஷமே தாண்டிருச்சு. இப்போ நான் எடிட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த வாய்ஸ் கொடுக்குறேன்னா எனக்கு தெரியுது இந்த டைம்லைனில் இந்த வீடியோ போயிட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னும் இந்த நெகட்டிவ் ஸ்கோப்லாம் 4-5 வேணும். அதுக்கப்புறம் தான் செல்லிங்கு பில்லிங்கு. சூப்பர் தம்பி, அருமை தம்பி. ஜஸ்ட்டு மிஸ்ஸு மொட்டி இருப்பேன். அதுதான் சூப்பர் அருமை எல்லா பேரும் சொல்லிட்டு இருந்தேன். ஓகே இந்த காருக்கு வந்துட்டு நம்ம கொஞ்சம் அந்த கலரும் வச்சுருக்கோம். ஓகே இந்த காருக்கு நம்ம பிங்க் கலர் கொடுப்போம். வேறு கலர் இல்லாத ஒரு காரணத்தினால் இந்த காருக்கு நான் பிங்க் கலர் கொடுக்க போகிறேன். பிங்க்கு அவ்வளோதான்டா. நைஸ் நைஸ். ஓகே அப்படி கொஞ்சம் வாங்கினீங்க பேக் வந்து இப்படி கொஞ்சம் வந்தீங்கன்னா அப்படியே மஞ்சளுக்கு பக்கத்தில் கொஞ்சம் சுச்சு விட்டு சொல்லிட்டேன் கைஸ். இங்கே அப்படியே நீ இறங்கடாடி எப்படி லேடி என்னோட சாமான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாலே தெரியுது டேமேஜ் இருந்தாலும் போட்டு. சூப்பர். அடுத்து இந்த பச்சை கலர் கார் பார்ப்போம். இருங்க. இல்லை அப்போ அந்த ரெட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஆமாம். ஆனால் இது நம்ம அடித்த டேமேஜ் இல்லை, ஏன்னா அது பேக் சைட் டேமேஜ் கிடது அது பின்னாடி. ஓகே இதெல்லாம் என்ன சொல்கிறது, எப்படின்னா நிறுத்தும்போது ஒரு கிராஸ் செக் பண்ணுவோம்ல, அப்போ வந்து இதை பார்த்துக்கலாம். ஓகே ஓகே நான் பேக்கு பட்டன் அழுத்தத்துக்கு ஃப்ரண்ட் பட்டன் எழுதிட்டு இருக்கிறேன். சரிங்க, உங்களுக்கு கார் வந்துட்டு கரெக்டாக நிறுத்திட்டு சொல்கிறேன். அவ்வளோதான். நைஸ் தம்பி, யாருங்கப்பா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தமிழ்நாளுக்கு மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஆனால் எடுத்த முன்னாடி இருக்க 2 கார் தெரியாது. ஓகே நான் 7 கார்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஆக்ஷனில் என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு 10 கார் இருக்குதுன்னு பார்ப்போமா? பழைய அம்பாசிஸ்டர் கார் இருக்குது. கார் மாற்ற அடையங்கப்பா, இந்த இடத்துக்குலாம் வந்து எத்தனை நாள் ஆகிடுச்சு. பழைய அம்பாசிஸ்டரு ஸ்கோடா இதே கார் தான் ஆக்ஷனில் வருமாடா. ஷிட் ஏவனோ போயிட்டு போகுதுடா. சீக்கிரம்டா, அடுத்த கார் நல்ல காராக வந்துச்சுன்னா நான் இதே கூட எடுக்க ட்ரை பண்ணுவேன். போர்ச்சு வந்திருக்குது, நீங்களே வச்சுக்கோங்களா. போர்ச்சு கீச்சன்னு
டக்குன்னு ஒரு ரவுண்டு அப்படியே சுற்றிக்கிட்டே நம்மளோட வேகமான அந்த முடியும் போது ஒரு திருவசக சொன்னோமே அந்த மாதிரி முடியும் போது சொல்லும்ல சொல்லி முடிச்சு விட்ற வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் ப்ளே வீடியோ. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமே இல்லை, கொஞ்சம் ரொம்பவே லென்த்தியாக தான் இருக்கும். ஆனால் உள்ள அதிக கண்டென்ட்ஸ் அந்த மாதிரி விஷயம் இருந்துச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய கார் கலெக்ஷன் பண்ணியிருப்போம். இப்போ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மணி பிரச்சனை வந்துடுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஏன்னா 4 lakh தான் நம்மள்ட்ட ஐ திங்க் மணியே இருக்குது. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சந்தோஷ் செட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இந்த வீடியோ பெறுது சந்தோஷ். லைவ் யூ ஒன். டாட்டா, பை பாய். இன்றைக்கி ஒன்றுமே சம்பாதிக்கலை, ஒன்றுமே செலவு பண்ணலை. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், பாய்.